வெற்றி சக்தி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. இந்த சதிக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி பட்டமா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, மீனாட்சி அம்மா வீட்டை வந்து காட்டுறாங்க. மீனாட்சி அம்மா வந்து பேசுறாங்க. எப்படி இருந்தாலும் வந்து நம்மள சதி திட்டம் போட்டு தான் ஏமாத்திருக்காங்க. சக்தி, உன் வண்டியில எப்படி பணம் வந்துச்சு? இத வந்து கண்டுபிடிக்கணும். இத கண்டுபிடிச்சு அந்த அதிகாரிகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் தான் நம்பளால வந்து கொஞ்சமாவது சர்வே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சுமா? எங்க வச்சிருப்பாங்க? சொல்லி வச்ச மாரி சாப்பாட்டுல பிரச்சனை பண்ணியிருக்காங்க. தங்குற வீட்லயும் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்ப நம்ம அந்த பேப்பர வச்சு அப்ளை பண்ணோம். அதுவும் ரிஜெக்ட் பண்றதுக்கு எல்லா வேலையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என் வண்டியில எப்படி எத வச்சாங்கன்னு நம்ம பார்க்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. சாப்பாடு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப, வண்டி வந்து என் கண் எதிரா தான் நின்னுச்சு. அப்படியே வந்து வச்சா கூட 2 செகண்டுக்கு 10 செகண்டுக்கு ஒரு வாட்டி வந்து என் கண்ணு சட்னி, சாம்பார் எடுக்கிறப்ப, என் வண்டிய பார்க்கும். அப்படி இருக்கும்போது அங்க வைக்க வாய்ப்பே இல்ல. கரெக்ட் சக்தி, சூப்பர். வேற எங்க போனப்ப இது மாரி நடந்திருக்கும்? யமுனாக்கா, என் கூட வாங்க. உங்கள்ட்ட பேசணும்னு சொல்லிட்டு, எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து போய் வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க. யமுனாக்கா, நம்ம இங்க வண்டிய வந்து 1/2 மணி நேரம் வச்சிருந்தோம். அப்பதான் யாரோ ஒருத்தர் வந்து பணத்த வந்து வச்சிருக்கணும். சூப்பர் சக்தி. கரெக்டான பாதையில தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஆனா, எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஆதாரத்த வந்து எடுத்து, அந்த அதிகாரிகிட்ட வந்து சப்மிட் பண்ணா மட்டும் தான், நம்ப அம்மாவோட பேப்பர் அங்க ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. இங்க எதுவும் கேமரா எதுவும் இருக்கான்னு சொல்லி சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல ஒரு கேமரா ஒண்ணு இருக்கு. இங்க உள்ள போய் ஒரு அதிகாரிய பார்த்து சிசிடிவி ஃபுட்டேஜ் உள்ளதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா, கண்டிப்பா நமக்கு நியாயம் கிடைச்சிரும்க்கா. நீ எதுக்கும் கவலைப்படாதங்கிற மாரி அந்த இடத்துல யமுனா வந்து பேசிட்டு, அந்த ஆஃபீஸர பார்க்கலான்னு கூப்பிடுறாங்க. சார், எனக்கு ஒரு உதவி வேணும் சார். எங்க வண்டியில ஒரு பொருள் வச்சிருந்தோம் சார். அந்த பொருள காணோம். அதுக்கு சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து வேணும் சார். நேரத்த சொல்லுமா, டேட்ட சொல்லுமா, அப்படி சொன்னாதாம்மா என்னால பார்க்க முடியும். நேத்தி டேட் சார். நேரம் வந்து 11 டூ 12 மணி வரைக்கும் நான் வந்து வண்டி வந்து வாசல்ல வச்சிருந்தேன் சார். சரிம்மா நான் பார்க்குறேன். அந்த நேரத்துக்குள்ள தானம்மா காணாம போயிருக்கும். நேத்து டேட்டு 11 டூ 12ன்னு சொல்லி அந்த இடத்துல கேமரா முன்னாடி வந்து பார்க்குறாங்க. அந்த அதிகாரி கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது, வேற ஒருத்தவங்க வராங்க. அவங்களோட பெரிய அதிகாரி வராங்க. "என்ன ரமேஷ் பண்ணிட்டு இருக்கீங்க?" "இல்லங்க ஹெல்ப் கேட்டாங்க. அதனால தான்." வரவங்க போறவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண தான் நம்ப இங்க இருக்கோம்மா. அதுவும் இந்த அம்மாவுக்கு நீ ஆல்ரெடி வந்து எவ்வளோ பிரச்சனையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது உனக்கு என் ஆஃபீஸ்ல வந்து ஹெல்ப் வந்து வேணுமா? இன்னொரு வாட்டி இவங்க வந்தாங்கன்னு வச்சுக்கயேன், நான் எதுவும் செய்ய மாட்டேன். நீ வேலையே இங்க பார்க்க முடியாதுன்னு அந்த அதிகாரி சொல்லிட்டு அவங்க மட்டும் போறாங்க. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தாம்மா நெனச்சேன். ஆனா இங்க இருக்கிற சூழ்நிலைய பார்த்தா கண்டிப்பா நான் உன்னால பாதிப்ப தான் அடைவேன் போல இருக்கு. அதனால நீங்க பாட்டுக்கு இங்கேருந்து போயிடுங்க. நான் ஹெல்ப்லாம் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லிடுறாங்க. ஓகே சார், தேங்க் யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியில வந்துடுறாங்க. பாத்தியா நமக்கு எப்பேர்ப்பட்ட குடைச்சல்லாம் குடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு. இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும்னா கண்டிப்பா வந்து ஆதாரம் எடுத்தா தான் உண்டு. ஆதாரம் இல்லாம போயிடுச்சேங்கிற மாரி வருத்தப்பட்டு நிக்கிறாங்க. அந்த அதிகாரிக்கும் உனக்கும் என்ன பிரச்சனை? நேத்து இங்க வந்தேன்னு சொன்னேன்ல, அவர பார்க்க தான் வந்தேன். வந்த இடத்துல எனக்கும் அவருக்கும் சண்டை ஆயிடுச்சு. என்ன செய்றதுன்னே தெரிலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப சக்தி அப்பன்னு பார்த்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க, "அண்ணா நீங்க இங்க தான் வேலை பார்க்குறீங்களா?" "ஆமாம்மா இங்க தான் வேலை பார்க்குறேன். இங்கேருந்து உங்க மெஸ் வந்து ரொம்ப தூரம். அதனால தான் என்னால சாப்பிட்டு போக வர முடியல. இல்லாட்டி நான் ரெகுலரா அங்க தான் சாப்பிடுவேன். நீங்க எதுவும் தப்பா நினச்சுக்காதீங்க." "ஓகேம்மா, ரொம்பவே சந்தோஷம். எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். இங்க இருக்கிற அதிகாரிங்கலாம் எப்படி?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களாம்மா, அவங்க சைட்ல வந்து இருக்கிறதுல தான் சூப்பரா வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. "அப்படியாண்ணே! சரி, சரி. அப்பன்னா சைட்ல ஏதாவது குடுத்தா நடக்கும்னு சொல்றீங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேங்கிற" மாரி யோசிச்சுட்டு அந்த அதிகாரி வந்துடுறாங்க. சக்திய வந்து ஆஃபீஸ்லேருந்து தொரத்துனாங்கல்ல, அவங்க வந்தோனே, "நாங்க உங்களுக்கு என்ன சார் பாவம் பண்ணோம்? உங்களுக்கு சம்பளம் பத்தலையா?" அப்படின்னு சொல்லி கன்னா பின்னான்னு திட்ட ஆரம்பிச்சுடுறாங்க அந்த இடத்துல. "நீங்க இப்படி பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. "செக்யூரிட்டி இங்க வாயா! இன்னும் கொஞ்சம் நேரம் கூட. இவங்க இங்க இருக்கக்கூடாது. இவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கயேன், அப்புறம் அவ்வளோதான்னு" சொல்லும்போது, "போங்கம்மா இங்கேருந்து." "போகாம என்ன இங்கேயேவா இருக்க போறோம்? ஆதாரம் எடுக்க வந்தா, நீங்க எங்களையே வந்து தொரத்தி விடுறீங்களா? இதுக்கெல்லாம் வந்து பதிலடி குடுக்காம நான் விடமாட்டேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போக ஆரம்பிச்சுடுறாங்க. பூஜாவும், சரளாவும் காட்டுறாங்க. மீனாட்சி அம்மா தோக்க போறாங்கம்மா. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்து அவங்களால எந்த ஆதாரத்தையும் சப்மிட் பண்ண முடியாது. அப்படி சப்மிட் பண்ணலனா, நிச்சயம் அவங்க தோத்துருவாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். நம்ம ஜெயிக்க போறோம்மா, ஜெயிக்க போறோம். எத்தன நாள் கனவு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பூஜாவும், சரளாவும் இது எல்லாத்தையும் வந்து வெற்றி வந்து கேட்டுட்டாங்க. "நீங்க பார்த்த வேலை தானா இது எல்லாம்?" அப்படின்னு சொல்லி ஒளிஞ்சு நின்னு கேட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு கடந்து போறாங்க. அசோக் வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு வேக வேகமா போறாங்க அந்த இடத்துல.
அசோக்கை மீட் பண்ணுறாங்க. இவங்க எப்பேற்பட்ட இதுவாக இருந்தாலும் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. அதனால தான் இவங்கள வர சொல்லியிருக்கேன். இங்கேருந்தே வந்து அந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் என்னென்ன வீடியோலாம் இருக்குன்னு பார்த்துரலாம். 11 to 12 நேத்தி நேரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அசோக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்து உள்ளே போகிற பார்க்குறாங்க. இருப்பினும் வந்து அவங்களால எடுக்கவே முடியல. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் என்னோட எல்லா திறமையும் காட்டுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து பார்க்குறாங்க அந்த இடத்துல. இருப்பினும் என்னால் பண்ண முடியல அசோக், மன்னிச்சிருங்க. அங்கே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னால் வந்து உள்ளே போகவே முடியல அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. என்ன சார் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, சாரி மேடம்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. எல்லா வழியும் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது? அப்படி இல்லை சக்தி. என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். உங்களை சுற்றி இருக்கிற சதிவு திட்டத்தை எல்லாத்தையும் நம்ம அந்த பேப்பர் ரிஜெக்ட் பண்ணுவாங்கள்ல, அந்த அதிகாரிகிட்ட வந்து கூப்பிட்டு வந்து பேசுவோம். ஆனால் அப்பாயின்மெண்ட் வாங்கினா அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம போய் நம்ம வந்து சொல்லிடணும். அப்படி சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு மீனாட்சி அம்மா கிட்ட வந்து விசாரணை பண்ணும்போது, ஓ இப்படியெல்லாம் சதித்திட்டம் நடந்திருக்குன்னு சொல்லி நம்மள பக்கம் இருக்கிற நியாயத்தை யோசிக்க ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கும். அதுக்கு போராடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. மீனாட்சி வீட்டுக்கு வராங்க. நம்ம சக்தி ஆதாரம் எதுவும் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா ஆதாரமாம்மா? இல்லைம்மா எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது எதுவும் கிடைக்கலையா? இருந்தாலும் தளர விடாத சக்தி, நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து ஒரு நல்ல நியூஸோட வந்து அசோக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த பேப்பர் ரிஜெக்ட் பண்ணுவார்ல அந்த கமிஷனர், அவரை வந்து மீட் பண்ண போகிறோம். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. காலையில் 11 மணிக்கு நீ 10 மணிக்கெல்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடு. அவர் டைமை வந்து ரொம்பவே கீப் இட் அப் பண்ணுவார். அதனால் நம்ம ரீச் ஆயிடணும் சரியா அப்படின்னு சொல்லும்போது வீட்டு வாசல்லே நிற்கிறாங்க. 11 மணி ஆயிடுச்சு. இன்னமும் சக்தியை காணோம். ஏன் சக்தி வரலனா? வர வழியில் அப்படியே ஒரு சின்ன பையன் வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல தண்ணிக்குள்ளே பந்து விழுந்துச்சு போல இருக்குது. அதை எடுக்கும்போது அதுக்குள்ளே வந்து அந்த பையன் வந்து இருக்காப்புல. உடனே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வந்து சக்தி வந்து அந்த இடத்துல வண்டி அணைச்சிட்டு அந்த பையனை வந்து அந்த இடத்துலேருந்து தூக்கிடுறாங்க. வயிற்ற பிடிச்சி அமுக்குறாங்க. தண்ணியெல்லாம் வந்துடுது. அவங்க அம்மா வராங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவங்க ரொம்ப நன்றிம்மா, நீ மட்டும் இல்லைனா என் பையனுக்கு என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ நினச்சாலே என்னால் முடியல. பரவாயில்லம்மா, பையனை நல்லபடியாக பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு அசோக் இருக்கிற லொக்கேஷனுக்கு வந்து வந்துடுறாங்க. என்ன சக்தி இப்படி பண்ணிட்ட? சரி உள்ளே போவோம்னு சொல்லிட்டு உள்ளே குடுக்குன்னு வராங்க. அப்பன்னு பார்த்து அந்த கமிஷனர் மாட்டுக்கு வெளியில் வந்து வராங்க. காரை திறந்துட்டு உள்ளே போகலான்னு இருக்கிறப்ப, சார் என் பேர் சக்தி சார் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு 10 நிமிஷம் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி டைம் கேட்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, வாங்க சார். எத்தனை மணிக்கு வாங்குனீங்க? இந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரி கேட்கும்போது, சார் 11 மணிக்கு வாங்கினோம். ஓ டயத்தோட வேல்யூலாம் தெரியாதவங்கள்ட்டலாம் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. சார் எங்களை சுற்றி ஏகப்பட்ட சதி வேலையெல்லாம் நடக்குது சார். எங்கள் அம்மாவோட பேப்பரை ரிஜெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே அலையுது சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. 5 நிமிஷம் கொடுங்க சார் போதும்னு சக்தி வந்து கேட்குறாங்க. 5 நிமிஷமா? உனக்கு டயத்தோட வேல்யூ தெரியுமா? அதுவும் என்னோட நேரத்தோட வேல்யூ தெரியுமா? என்ன எத்தனை பேர் தெரியுமா ஒரு நாளைக்கு மீட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அதில் செலக்டிவாக தான் நான் என்னால் அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியும். உனக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை நீ மிஸ் பண்ணிட்டமா. இனிமேட்லாம் என்ன கேட்க வைக்காத, அவ்வளோதான் முடியும்னு சொல்லி கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. என்னென்ன அவர் கொஞ்சம் கூட காதில் வாங்காமல் போகிறாங்க. மிகப்பெரிய அதிகாரிமா, ஒரு நாளைக்கு 100 கணக்கில் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து வாங்குவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் வந்து சந்திக்கணும்ல. நமக்கான நேரம் 1/2 மணி நேரம் கொடுத்ததே மிகப்பெரிய விஷயம். நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம். வர வழியில் பிரச்சனையாயிடுச்சு. அங்கே இது மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சக்தி நம்ம வாழ்க்கையில் மட்டும் ஏன் சக்தி இப்படியெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனை நடக்குது? சரி பார்த்துக்கலாம். அவங்க உண்மையோட நீதியோட தான் நடந்துப்பாங்க. அதனால் கவலை இல்லை. சரி அங்கே வச்சு பேசிக்கலான்னு